ரஜினி ஒரு கையம் கூட வர என்ன தயாராயிட்டார் காடியெல்லாம் ஓட்டி ஓகேவா ஆமா ஓகேவா சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை புடிச்சு வச்சிருக்கேன் இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல் ஏன்னா அவருக்கும் கந்தல் எனக்கு கந்தல் ரெண்டு சூப்பர் ஸ்டார் மாட்டிக்கிறது வேலை ஆனா கலைஞரும் போய் சொல்லி ஆகணும் யாரை கேட்டு ரஜினி கோபாலோட ரஜினி அனுப்புனேன்னு வரும் நீ யாரை கேட்டு நீ கூட்டு போனேன்னு வரும் நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துக்க முடியாது அன்னைக்கு அது நடந்ததுதான் நாம நினைச்சு போறதில்ல நாம நினைக்கிறோம் ஆனா அவன்கிட்ட இருந்து அழைப்பு இருக்கணும்ல அவன் உங்களை ஒத்துக்கணும் அவன் ஒத்துக்கலன்னா கதை கந்தல் அவன் கொஞ்சம் சின்ன சந்தேகம் தான் முடிஞ்சு கதை நக்கீரன் கோபால் நக்கீரன் கோபால் வர்றதுக்கு முன்னாடியே நான் இயற்பியர் எனக்கு ராஜகோபால் இது அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில நான் படிச்ச பள்ளி எஸ்பிகே ஆண்கள் உயர்நிலை அதுல 73-74 நான் 73-74 11th ஸ்டாண்டர்ட் படிச்சோம் அதாவது இப்ப அந்த 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளி இன்னைக்கு கொண்டாடுறோம் எங்களோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 70-75 பேர் இன்னைக்கு இந்த விழால பங்கெடுத்துக்கிட்டாங்க 75 பேரையும் நெல்மணியில இருக்கிறவங்களை அப்படியே ஒவ்வொரு ஆளா சேர்த்து 75 பேரும் எல்லாருமே ஒரே ஊர்ல இல்ல எல்லாருமே தூரதேசத்துல இருக்காங்க எல்லாருமே மாவட்டங்கள்ல இருக்காங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு ஒன்று கூடி இந்த பொன்விழா ஆண்டுல சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடுற தினமா இதை நாங்க பார்க்கிறோம் வாழ்க்கையில நம்ம நிறைய கடந்து வந்துட்டோம் ஆனா இந்த பள்ளி நாட்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பள்ளி நாள் எல்லாருக்குமே இன்பமயமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது ஏன்னா பல படங்கள் வந்துருச்சு ஆனா அனுபவிக்கிறது இருக்கு பாருங்க நம்ம அனுபவிச்சு அதுலயும் அந்த நாட்கள்ல நாம என்னுடைய தோழர்களை என்னுடைய நண்பர்களை நாங்க எப்படி அழைச்சோமோ ஏன்னா இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கான் சவுந்தன் இருக்கான் அவன் பெரிய மெரைன் இன்ஜினியரா இருப்பான் சம்பத்தன் இருக்கான் அவன் பெரிய வெட்டினரி டாக்டர் பெரிய மருத்துவமனை வச்சிருக்கான் முத்துராஜன் ஒருத்தர் இருக்கான் பெரிய பதவியில பெரிய படிப்பு படிச்சு மிகப்பெரிய அளவுல அந்தஸ்தா இருக்கிறவன் எல்லாருமே தான் அந்தஸ்தை மறந்து ஒரே நிலையில ஒரே கோட்ல எல்லாருமே இந்த நாளை நாங்க கொண்டாடிட்டு அது ஒரு சுகமான போதைம்பாங்கல்ல சுகமான போதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் அந்த பள்ளி நாட்கள்ல நமக்கு எந்த பேர்டன் இல்லாம எந்த கஷ்டம் இல்லாம படிப்பு மாத்திரம் தானே அது எங்கள்ல பாதி பேர் நல்லா படிக்கிறவர் இருப்பான் பாதி பேர் படிப்பை தாண்ட முடியாதவர் இருப்பான் படிப்பே வராதவர் இருப்பான் ஆனா எல்லாருமே ஒரே கோட்ல நிற்கும் எல்லாருமே ஒரே கோடு எல்லாருமே சாயந்தரம் ஆனா தோல் மேல கை போட்டு அவன் விளையாட போறது நான் பேசிக்கல நான் ஒரு ஹாக்கி பிளேயர் என் கூட இருக்கிறோம் அத்தனை பேர் அதுல முக்கியமான ஹாக்கி பிளேயர் எல்லாம் இதுல டீம்ல இருப்பான் அந்த நாட்களை இன்னைக்கு மறுபடியும் நினைவு கூற ஒரு நாளாகுன்னா ஏன் என்னுடைய நண்பர்கள் ஏன்னா இதுல என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது நான் கலந்துக்கிட்டேன் அவ்வளவுதான் ஆனா என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த நெல்லிக்காய் ஒண்ணு சேர்க்கறதுங்கிற பெரிய விஷயம் அந்த நெல்லிக்காய் ஒண்ணு சேர்த்து அதை ஒரே குறையில அடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் இது ரொம்ப பெருமையான விஷயம் எல்லாருமே மனம் திறந்து அவன் வாழ்க்கையில அவன் எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தேன் எப்படி வந்தேன் எனக்கு எத்தனை பிள்ளைகள் எப்படி என் பிள்ளைகளை நான் கரையேற்றினேன் இத எல்லாருமே அவன் பயந்துக்கிறான் அவன் கஷ்டத்தை பயந்துக்கிறான் அவன் நல்லது பகிர்ந்துக்கிறான் இந்த நாள் உண்மையிலே வாழ்க்கையில இது எல்லாருக்கும் ஒன்று கூடி வராது எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க ஆனா எங்களுக்கு சேர்ந்த நட்பு குழாம் எங்களுக்கு சேர்ந்த நண்பர் குழாம் மாதிரி யாருக்கும் இருக்காதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை சத்தியமா நான் எதுவுமே இல்லை நான் உண்மையிலே நான் ஒரு பேசிக்கலா நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்னை எல்லாருக்கும் என் பையங்க எல்லாருக்குமே தெரியும் என்னை கொக்குன்னு கூப்பிடுவாங்க கொக்கு போல நீ எப்படா இப்படி ஆனேன்னு கேட்பான் ஆனா சத்தியமா ஆனா ஸ்கூல்ல எல்லாரும் வாத்தியார் கேட்பாங்க தெரியுமா நீ என்னவா ஆக போகிறாய் அப்படின்னு என்னவா ஆக போறது அப்போ நான் நினைச்சேன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னு ஆனா பிகாம் படிச்ச உடனே பேங்க்ல வேலைன்னாங்க பிகாம் படிச்சவனுக்குலாம் பேங்க் வேலையில கொடுத்தா அப்ப தெருவா பேங்க் வைக்கணும் அப்ப பேங்க் வேலை இல்லை அப்போ ஒரு அரிசி கடை அப்புறம் சென்னையில போய் வேற வழி இல்லாம நக்கீரன் ஆரஞ்ச பிறகு நக்கீரன் ஆனா அந்த என்னதான் நக்கீரன் இது மாதிரி போனாலும் இன்னைக்கு எனக்கு பெரிய உயரிய விருது தான் கலைஞருடைய எழுதுகோள் விருது ஆனா அந்த விருதை விட நான் இன்னைக்கு பெரிய விருதா நினைக்கிறது என் பையங்களோட சேர்ந்து உட்காந்து அவங்க இது பாத்தீங்கன்னா இந்த நாள்ல காலை உணவு அருப்புக்கோட்டைன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல நான் சென்னைக்கு போயிட்டேன் ஒவ்வொருத்தரும் சென்னைக்கு போயிடுச்சு அருப்புக்கோட்டைக்கு வந்தா அந்த சாப்பாடு ஒண்ணு நினைச்சிட்டே வரும் நம்ம சோறுங்கிறது சோறே விஷயம் இல்லை ஆனா சோறு ஒரு ஸ்பெஷல் நான் நினைச்சிட்டே வந்தேன் ரத்த பொரியல் போடுவாங்களா அப்படின்னு காலையில பார்த்தா ரத்த பொரியலோட அப்படி கமன்னு ஒரு முட்டை தோசை வாழ்க்கையில இதை நம்ம வீட்டுல கூட செய்ய மாட்டாங்க கேப்டா இப்ப கூட இந்த பேட்டியை பார்த்தா எங்க வீட்டுமா கேட்கும் ஏங்க நாங்க சீக்கிரமா அருப்புக்கோட்டை டேஸ்ட் வராதுல்ல இப்ப இந்த டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் ஆகி போச்சு பாருங்க அதே மாதிரி இப்ப மத்தியானம் மணக்க சீரக சம்பால பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி
நான் சத்தியமா இப்போ வந்து 4 கண்டெய்னர் எடுத்து கொடுத்தேன்ல, வீட்டுக்கு பார்சல் ஃப்ளைட்டில் கொண்டு வரேன். அருப்பு போட்ட பிரியாணி எங்கடா கிடைக்கும்? நினைச்சா அருப்பு போட்ட பிரியாணி சாப்பிட்றது நம்ம வளமா இருக்கும். ஆனால் நம்மோடு வாழ்ந்த, நம்மோடு பகிர்ந்துக்கிட்ட நண்பர்களோட உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ருசிச்சு வாய் ருசிக்கு சாப்பிட்றதுக்குல நிறைஞ்சு உட்காந்துருக்கேன். இப்போ நம்ம மனசு நிறைஞ்சு இருக்கிறதுங்கிறது இந்த நாள். இந்த நாளுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்காக மெனக்கட்டு இத்தனை பத்திரிகையாளர்கள், இத்தனை செய்தியாளர்கள், இத்தனை டிவிக்காரங்க எல்லாருமே வந்து இதை நீங்க பெருமைப்படுத்துறதுக்கு நன்றி. ஆமா, இப்பதான் இன்னைக்கு திட்டம் போட்டிருக்காங்க எல்லாரும். அடுத்ததுல ஃபேமிலியா சந்திக்கணும்னு ஒரு வேளை பேசுவாங்க. நான் இன்னும் பேசல. ஃபேமிலி மற்ற இதை கண்டினியூ பண்ணுங்கிறத அதை முடிவு எடுத்துட்டாங்க. நிச்சயமா சொல்றேன். ரஜினி ஒரு என் கூட வரேன். ரஜினி தயாராயிட்டார், காடியெல்லாம் ஓட்டி. ஓகேவா? ஆமா, ஓகேவா? கலைஞர் போனு இன்னும் ரஜினி பார்த்தீங்களான்னாரு. என்னென்ன இல்லை ஏதோ காட்டுக்கு வரேன்னா அப்படியா? அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை பிடிச்சி வச்சிருக்கேன். இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல். ஏன்னா அவருக்கும் கந்தல், எனக்கு கந்தல்ல. 2 சூப்பர் ஸ்டார் மாட்டிக்கிறது வேலை. ஆனா கலைஞரும் போய் சொல்லி ஆகணும். யாரை கேட்டு ரஜினி கோபாலோட ரஜினி அனுப்புனேன்னு வரும். நீ யாரை கேட்டு நீ கூட்டு போனேன்னு வரும். நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துருக்க முடியாது. அன்னைக்கு அது நடந்திருந்ததுதான். அப்ப நீங்களே சமாளிக்கினார் யாரு? கலைஞர் ரஜினியை. கோபால் நம்ம ரெடி, அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவர் எப்பயுமே பெங்களூர் டிராவல் போனா அந்த இமயமலை போனால் ஒரு பேக் ஒன்று வச்சுப்பாரு. அதெல்லாம் ரெடி பண்ணி கோபால் ரெடி, காடி ஓகே அப்படின்னு நான் சிரிச்சேன். கோபால் என்ன நல்லா இல்லையா? ஏன் என்னங்க நீங்க, நான் போயிட்டு ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன்னு அப்படி டேக்கா கொடுத்து போயிட்டேன். இல்லை காடுங்கிறதுனா நாம நினைச்சு போறதில்லை, நாம நினைக்கிறோம். ஆனா அவன்கிட்ட இருந்து அழைப்பு இருக்கணும்ல, அவன் உங்களை ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கலைன்னா கதை கந்தல். அவன் வந்து கொஞ்சம் சின்ன சந்தேகம் தான் முடிஞ்சு கதை. அப்படி நிறைய பேரை கொண்டிருக்கான். அதை தெரிஞ்சு நம்ம போயிருக்கோம். நீ நல்லா பாருங்க, 30 வருஷம் ஆச்சு நான் வீரப்பனை பாரு. 30 வருஷம் கழிச்சு நீ பேச போறோமே எத்தனையோ, அதுக்கப்புறம் எத்தனையோ சம்பவங்கள் நான் வெளியே கொண்டு வந்து, எத்தனை சம்பவங்கள் நம்ம நக்கின வெளிப்படுத்தாத சம்பவங்கள்ங்கிறத நீங்க விரல் விட்டு தான் எண்ண முடியும். அப்ப எல்லாமே நான் போட்டிக்காக சொல்றேன். நாங்க தொட்டா இப்ப உதாரணம் தான் இவன் இப்படித்தாண்டா சுட்டாங்கிறத நம்ம படத்தோட வெளியே கொண்டு சாத்தாங்கணும். எல்லாரும் வந்து நெஞ்சு வலிச்சதுன்னா அப்ப இருக்கிற முதல்வர் முடிச்சிட்டாரு, நெஞ்சு வெளியில செத்தாருங்க. நாம தான் ஜெயில் மனுவை வெளுத்து வெளியே போட்டோம். இன்னைக்கு என் மக்களோட நான் நின்று கொண்டாடுறதுக்கு அது ஒரு காரணம் தான். ஏமாட்டம் இல்ல, முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னேன் அது ரிஸ்க் என்னது. நீங்க அவரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா ராஜ்குமார், அவருக்கு ராஜ்குமாரை காப்பாற்றணுங்கிற அந்த இது இருந்தது. அவரு புரிய வச்சேன். சார் என்ன கோச்சுக்காங்க, நான் சொல்லாம போயிட்டேன், ஆனா இதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.